ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோல் வீட் ஃபட்ஜி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டார்க் காம்பவுண்டும் அன்சால்டட் பட்டரும் நம்ம டபுள் பாயிலிங்கில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து வீட் ஃப்ளார் 50 கிராம்ஸும் கொக்கோ பவுடர் 6 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் 350 கிராம்ஸ் வரும், அதுக்கான மெஷர்மெண்ட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது வந்து 35 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாக்கோ சிப்ஸு வால்நட் ரெண்டுமே வந்து 25 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கு வந்து 2 எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஜாங்கிரியெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு அந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாமே வந்து எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக வந்து ஃபோர்ஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் விஸ்க் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸு இந்த மாதிரி வால்நட்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து வால்நட் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு க்ரஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் இது கூட பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு வந்து உங்களோட அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையாவும் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 25 கிராம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சாக்கோ சிப்ஸ் 25 கிராம்ஸ், வால்நட்ஸாக இருந்தாலும் சரி பாதாமாக இருந்தாலும் சரி 25 கிராம்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேக்கி டெக்ஸ்சரில் இருக்கும். அதுக்கப்புறமா க்ரிங்கிள் டாப் இருக்குது. ஒவ்வொரு ப்ரௌனிஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌனி டின் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச் டின்னு, 1/2 kgக்கான டின்னு. அது வந்து நான் சைட்லலாம் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு நான் அந்த கிளிப் மாதிரி குத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்போ தான் வந்து ஈவனாக வந்து அந்த ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம இது குத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கிடுது. அதுக்கு வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக கிடைக்காது. ஸோ இப்படி பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான ஷேப் ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். 4 பக்கமும் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் வச்சு எல்லாம் லெவல் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி பேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 25 மினிட்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த வீட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌனி தான் இது. பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மற்ற ப்ரௌனிஸ் மாதிரி ரொம்ப க்ரிங்கிள் டாப் அந்த மாதிரி வராது. வீட் ப்ரௌனினா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் தான் வரும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வால்நட்ஸ் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் இதுவே டபுளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 700 கிராம்ஸ் 750 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும்.
ஸோ இந்த ரெசிபி வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Gigi. Bye.